நம்ம கோட்டை தேடி ஒரு பெருமச்சு வந்துறானே அவனுக்கு சிம்மாசனத்தை போட்டு உட்கார வச்சா அவன் அப்படியே கால் மேல காலை போட்டு ஆட்டான். இங்க ஆட்டுவாங்க காலை மட்டும் மாட்டான். வாய்க்கு பாத்தியா? இது வாயில காவாய் ரெண்டா வெட்டுருவான். கை கூட ஆட்டாங்க. சாமியார் நான் இனிமே பாட்டு பாடி நல்லவா அதுக்கேற்ற மாதிரி காலேஜ் நான் பார்த்து போட பண்ணி சாமியிட வச்சு போறாரு. ஏய் மத்த போட பஞ்சு போட என்னை பத்தி ஜெயமதா சொல்றேன். எவ்வளவு இனிமையாக பாடுகின்றான். ஆமா பாட்டில் சுவை இருந்தால் ஆட்டம் தன்னால் வரும். அதனால கால செத்த சரி போடா தேவடியா இருக்கணும். நான் தேவடியாருக்கு பிறந்தேன். சாமி நீ அப்படியே ஒத்திமி பிறந்தேன். சேத்தா போட மத்த மண்ண ஒரு சபையை நாடி ஒரு பெருமனுஷன் வந்துட்டா வச்சுக்க அவர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கணும். அப்படி மரியாதை கொடுக்க தெரியாத பையனுக்கு பிள்ளைங்க நான் பிள்ளைங்க பையன் ஒத்த நீ யோகிப்பட்ட சேத்தா போட மத்த நாதேரு போடா. நானும் ஆரம்பத்திலிருந்தே பாக்குறேன். என்னிடத்து தவறாவே நடக்கிறான். ஆமாண்டா பார் என் சாபத்தில் இருக்காது இவன் அறவுமே சின்ன பையன் அவன் சாப்பிடுறத வெளியே போறது இல்ல. நீ பேசு தம்பி. நீ பேசு நீ பேசுறா பேசுறா நான் சும்மா கொண்டா அவன் சூத்துல கால கொண்டுறான். அவன் சாமி வந்தாரு மாட்டிட்டு போடுவோம். மாமா தப்ப வச்சுக்காரு. சாமி வந்து அரை கோவத்துல இருந்தாரு. எப்படி சாமி அரை கோவத்துல இருந்தாரு. அதனால அவங்க அரை உண்மை அப்போ சாப்பிட கொடுத்தாரு. இப்ப சாமி முழு கோத்துக்கிறாரு. நீ போனா உனக்கு முழு உண்மை அப்போ சாப்பிட கொடுத்துருவாரு. அரை உம்ப முழு உம்ப நீ உம்ப மரியாதை மரியாதை கூப்பிடு. சின்ன பாப்பா பெரிய பாப்பா உம்மால சின்ன பாப்பா யாரு மொத்த காது மேல அடிப்பாங்க. ஆச்சு மாத்திர கூடுவோங்க. சரி சரி உனக்காக பண்ணிட்டு ஐயா
மணிமுடி எங்கே? அடப்போ சாமி அதான் இம்மம் முடிக்குது சேர்த்து வச்சு ஒரு கொண்டை போட்டு அப்படியே ஆர்மிக்கு அனுப்பிடும். ஆர்மி அனுப்பாத ஐயா ஒரு கொண்டி ஒண்ணு போட்டு ஐயா ஒரு கொடி கட்டிட்டு ஐயா எங்க தெரியுமா மணிவன் கோவில் எப்படியா மணிமுடி என்றால் அப்படி இருக்கக்கூடாது. வேற எப்படி இருக்கு? ஒவ்வொரு நவரத்தின படித்த மணிமுடியாக இருக்க வேண்டும். அடினே சரி சரி. ஏய் அவன் மோசமான கம்முனு புஞ்சு வச்சிருவாங்க. நெஞ்சு நெஞ்சு இப்ப மணிமணி எங்க இருக்கிறது? எங்க இருக்கு தெரியுமா? பொன்னிலக வேந்தன் தேவ இந்திரத்தில் இருக்கிறது. அவனிடத்தில் நீங்க மூவ எடுத்து அவனை அறிவுடன் அடித்து சிறை பிடித்து அந்த மணிமுடியை கொண்டு வாருங்கள். அடினே நீங்க சொன்ன பிரகாரம் இப்போதே செல்கின்றேன் தேவலோகம்.